எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலும் வரும்போத வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஒவ்வொரு முறையும் வந்து ஓட்டு போடுறாங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது என்னமோ ஏமாற்றமும் அதிருப்தி தான். இது நம்மாச்சுன்னு இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவிங்கிறான், கிராமத்துக்கு கிராம டிஷ் ஆண்டனாங்கிறான், தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்து, இன்டர்நெட், செல்போனுங்கிறான். மக்கள் எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க. நகைக்கடையிலும் ஜவுளி கடையிலும் மக்கள் வந்து கியூல நிக்கிறாங்க, கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன் கையில வாட்ச் கட்டுறாங்க, கால்ல செருப்பு போடுறாங்க. கடந்த 15 வருஷமா மக்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. இந்த 15 வருஷத்துல யாராவது ஒருத்தர் பஞ்சம் பட்டினி செத்தான்னு செய்தி வந்திருக்கா? சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகைக்கடை கியூல போய் எந்த விவசாயம் போய் நிக்கல. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு எந்த கூலிக்காரனும் வாழல. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறனோ லஞ்சம் வாங்குறவங்க தான் இந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பணக்காரங்க மேலும் பணக்காரங்கள் ஆயிட்டே இருக்காங்க, ஏழைங்க மேலும் ஏழை ஆயிட்டே இருக்காங்க. பஸ்லயும் ரயிலையும் மக்கள் கசங்குறாங்க. அரிசிக்கும் மண்ணெண்ணைக்கும் மணிக்கணக்கா கியூல நிக்கிறாங்க. பிள்ளைங்களை விரும்பின சத்துணவு சாப்பாடுக்காக மட்டுமே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஐயா, ரோட்ல இன்னும் நம்ம குழந்தைங்க பிச்சை எடுத்துதான் இருக்காங்க.